ஆன்மீகமோ, கடவுள் வழிபாடுன்றது பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சயின்டிஃபிக் சிஸ்டமுங்க. தெய்வம் எல்லாருக்கும் ஆத்மா வணக்கங்க. நம்மளுடைய லைஃப்பில் ஆன்மீக தேடல் அப்படின்றது எப்படி இருக்கணும்? ஒவ்வொருத்தருடைய ஒரு மனம் எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா, ஆன்மீகம் என்பதே ஏதோ சாமியாராக போயிடுவாங்களோ, இல்லை ஏதோ இவன் தப்பான முறையில் போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி நினைக்கிறவன் தான் போயிட்டு ஒரு ஜோசியமோ, ஒரு ஜாதகமோ அப்படின்னு ஒரு பரிகாரன்ற ஒரு பேர்லையோ கடனை வாங்கியாவது அதை செஞ்சுட்டு இன்னொருத்தனுக்கு போய் கடனாலேயே இவன் நிற்கிறான். அது 1,00,000 கடனை எடுத்து கூட செய்கிறாங்க. செய்யலைன்னா ஏதோ ஆகிடும் அப்படின்னு பயமூர்த்தி இந்த விஷயங்களை அவங்க செய்கிறாங்க. அதுக்கு இவங்க இங்கே ஒன்றும் ஆன்மீகன்ற ஒரு பேரில் நல்லது தானே செய்கிறாங்க. ஹார்ட் பீட்டுக்கு நல்லது, நம்மளுடைய லிவருக்கு நல்லது, நம்மளுடைய உடலில் மூச்சு சேமிக்கிறது நல்லது, இன்னும் நல்ல ஒரு ஞானம் பிறக்கும், ஃபோக்கஸ் வரும், நல்ல உயர்ந்த நிலைக்கு போக முடியும். ப்ராக்டிக்கல் சயின்டிஃபிக் இந்த அப்ரோச். அது என்ன நடக்குமா நடக்காதா, எது என்ன ஆகுதுன்னே தெரியாது. ஒரு இறந்து போனால் ஒரு பிராமணர் சொல்லுவார், அந்த ஆத்மா பிண்டம் பண்ணணும், இது வைக்கணும், அது வைக்கணும். ஆனால் உண்மையிலேயே அந்த ஒரு ஆன்மா எங்கே போகுதுன்னு அந்த பிராமணர் கூட தெரியாது. இந்த பட்சத்தில் நம்ம மக்கள் எப்போ தான் திருந்துவீங்கன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல, அவங்க வயிற்று பொழைப்பை நம்ம அடிக்கணும்னு சொல்லலை. அவங்களுக்கு காசு கொடுத்துட்டாவது இந்த ஒரு விஷயத்தை செய்யாமல் இருங்க. ஏன்னா இது செய்கிறதுனால என்னென்னா மூட நம்பிக்கைகள் அதிகமாகுது. நான் அந்த மூட நம்பிக்கைகளுக்கு தான் அகெயின்ஸ்ட். மற்றபடி அவங்க வயிற்று பொழைப்பு அடிக்கிறதுக்கு நான் அகெயின்ஸ்ட் இல்லை. அது மாதிரி எனக்கு யார் மேலேயும் இண்டிவிஜுவல் வெறுப்பும் கிடையாது. இந்த ஆன்மீகம்ன்றது மற்றவங்கள நம்ம ஜஸ்ட்டு ஜென்ரலாக தூஷிக்கிறதோ, மற்றவங்கள பொறாமப்பட்டு பார்க்குறதோ, ஜெலஸ் படுறதோ, இது பேர் ஆன்மீகம் கிடையாது அப்படின்றது சில பேர்லாம் ஞானத்தை கொஞ்சம் எடுத்து சொல்கிறாங்க இந்த காலத்தில். உண்மையான ஆன்மீகம்னா என்னன்றது நான் சொல்கிறேன் பாருங்கள். முதுகெலும்பில் பயணம் பண்ணுற குண்டலினி ப்ராசஸ் தான் ஆன்மீகம். அதே ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு ஏன் வச்சாங்கன்னா, ஸ்பைனல் கார்டுக்குள்ளே செய்கிற சடங்குகள், பூஜைகள். அது எப்படி செய்ய முடியும்? இப்போ ஒரு விளக்கேற்றுறோம். ஏன் விளக்கேற்றணும்? 6 மணிக்கு தான் விளக்கு. ஏன் 6 மணிக்கு தான் விளக்கேற்றணும்? ஒன்று சொல்லட்டுமா? தப்பாக ஒரு விஷயத்த செய்கிறீங்க. காலம் இன்னைக்கு மாறி போச்சு. 6 மணிக்கு சூரியன் அஸ்தமிக்கலை, உதயிக்கிறதுல சூரியன் அஸ்தமிக்கலை அப்படின்னா, சூரியன் போகலை அப்படின்னா 6 மணிக்கு விளக்கேற்றுறது தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் செய்கிறது தப்பு. 6:30 மணிக்கு தான் சூரியன் இதாகுது, 6:40 தான் இதாகுது. இப்போலாம் சம்மர் டைமில் அப்படி தான் ஆகுது. 6:40 வரைக்கும் அப்படியே இருட்டு இல்லை, வெளிச்சமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் எப்போ கொஞ்சம் அப்படியே இருட்டு அப்படியே எல்லாம் மாறுதோ அப்போ விளக்கு ஏற்றணும். அதுதான் உண்மையான ப்ராசஸ். 6 மணிக்கு ஏற்றுறேன், 12 மணி ஆனால் சாப்பிட்ருணும். அடே பசிச்சா தாண்டா சாப்பிட்ணும். நீ இவ்வளோ வாய் பேசுகிற, பெரிய பெரிய கடவுள்களே பசிச்சா தான் சாப்பிட்டாங்க. அப்போது முதல்ல நம்ம கடவுள் அப்படின்ற பேர் சொல்லும்போது நமக்கு வாய் கூசணும். ஏன்னா அவங்க சொல்கிறதுக்கு நம்ம அட்லீஸ்ட்டு நம்மளுடைய நல்லதுக்கு தான் அவங்க நிறைய சொல்லிட்டு போயிருக்காங்க. மானவ ஜென்மத்தோடைய நல்லதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. அந்த மானவ ஜென்மா நல்லதுக்கு சொன்ன விஷயங்களையாவது நம்ம எடுத்துக்கிட்டு பயன்படுத்திக்கணும் நம்ம வாழ்க்கையில். நம்ம எதையுமே பயன்படுத்துறது கிடையாது. நம்ம சும்மா கடவுள் பேரை சொல்லி நம்ம பேராசைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு என்ன கடவுள் யூஸ் அண்ட் த்ரோ பீஸ்ன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஸோ கடவுள் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்ஸே தன் ஆத்மாக்குள்ளே தான் இருக்குது. செத்து போனதுக்கம்மா ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் நினைக்கிறது கிடையாது. இருக்கும்போதே உன் ஆத்மாவை நீ தேட கற்றுக்கணும். இருக்கும்போதும் ஆத்மாவை நீ எவ்வளோ அளவு நீ தேடுறியோ அந்த அளவு நம்ம ஞானம் பிறக்கும் லைஃப்பில். ஞானம் பிறந்து நான் என்ன இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். நீ ஞானம் இல்லாமல் நீ செத்து போன அப்படின்னா அடுத்த பிறவி நீ எங்கே வருவேனே தெரியாது. முதல்ல மனுஷனாக வருவேனே தெரியாது. அட்லீஸ்ட் கொஞ்சம் ஞானத்தோடு நீ இறந்து போனால் நல்ல மனிதனாக இறந்து போவ. முக்தி அடையணும்னா குரு சொன்னபடி ப்ராக்டிஸ் செய்யணும். இங்கே நம்ம 14 வருஷமாக இந்த கிரியா செஞ்சுக்கிட்ருக்கோம். அதுக்கு வேஷம் போடணும், மாலை போடணும், ஒன்றும் கிடையாது. பார்த்துக்கோங்க, அது பண்ணணும் இது பண்ணணும்லாம் கிடையாது. எப்படி வேணால் இருக்கலாம். அதுக்கு கவிச்சு சாப்பிடக்கூடாது. அதுக்குன்னு இப்படி ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதை மட்டும் செஞ்சுக்கணும். ஏன்னா உடலுக்குள்ளே போய் அது ஓவராக ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ரத்தத்தோடு அது கலந்துரும். இது பியூரிஃபை பண்ணுற டெக்னிக்கு. இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. பட் இதை விட்டுட்டு ஆன்மீகத்தை நம்மளே ஒரு விதமாக புரிஞ்சுக்கிட்டு, நான் புத்தகம் படித்த ஆன்மீகம்,
நான் வந்து ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் ஏதோ பரிகாரம் செஞ்சுட்டு ஆன்மீகம், நான் கொஞ்சம் ஆன்மீகவாதிங்க. இது வந்து பீட்ரு விடுறதுக்கு தான் கரெக்டு. ஆன்மீகவாதின்னா ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா? இப்போ சொன்னேன் இல்லையா, விளக்கேற்றுற கதை தான். 6 மணி ஆனால் விளக்கேற்றிடணும், 12 மணி ஆனால் சாப்பிட்றணும், காலைல 8 மணி ஆனால் டான்னு பிரேக்ஃபாஸ்ட்டு வந்துடணும், 2 காஃபி விழுந்துடணும், இல்லைனா இதாகிடும். அதனால தான் நோய் வருது. ஏன் இன்றைக்கி இத்தனை நோய் இத்தனை மக்களுக்கு வருதுன்னா உணவு பழக்கம் இல்லை. அட் த சேம் டைம் கிரியா யோகம்ன்றது ஹைலி டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். அது அந்த டைமென்ஷனுக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா வாழ்க்கையே வேறு, வாழ்க்கை பார்க்குற விதானமே வேறு. அதாவது அந்த யாரோ கிரியா பண்ணுறாங்க, இவங்க நீ பண்ணுறியா இல்லையா, அவ்வளோதான். நீ செஞ்சுட்டு இன்னொருத்தனுக்கு உபதேசம் பண்ணக்கூடாது. இப்போ நான் வந்து எனக்கு குருஜிஸ் மாஸ்டர்ஸ்லாம் வந்து சொல்லுன்னு சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். பட் நீங்கள், எங்கள் அப்பா வந்து இப்போ குரு 24 வருஷம் பயிற்சி பண்ணிட்டு அவர் சமாதியாக இருக்கிறதுனால இந்த பாத்து ஃபுல்லாக நான் ஒரு யோகியோடைய வாழ்ந்துருக்கேன் லைஃப் ஃபுல்லாக. ஸோ இந்த ப்ராசஸ் என்ன, இது எப்படி பண்ணணும் எல்லாமே எனக்கு தெரியும். இது தெரியாமல் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. இதில் வந்து கரைச்சி ஆராயணும், முழுக்க உள்ளே ஆராயணும். அது என்னது நியூரான்ஸ் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, எலக்ட்ரான்ஸ் எப்படி வந்து பாடியில் பாஸ் ஆகுது, அட் த சேம் டைம் சப்பாட்டம்ஸ் எப்படி நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியும், A-77 செல்ஸ்லேருந்து எப்படி டைவெர்ட் பண்ண முடியும், அதை டைவெர்ட் பண்ணி எப்படி நம்ம வந்து யூரினரி மூலியமாக அனுப்பும், எவ்வளோ இருக்குது இந்த பாடியில். இதெல்லாம் வந்து பேசிக் தான் இத்தனைக்கும். இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஆன்மீகமோ கடவுள் வழிபாடுன்றது பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சயின்டிஃபிக் சிஸ்டமுங்க. அது சயின்டிஃபிக் சிஸ்டமில் தான் அது வந்து ட்ராவல் ஆகுது. அந்த சயின்டிஃபிக் சிஸ்டமில் அது ட்ராவல் ஆகலை அப்படின்னா இத்தனை சித்தர்களுமே இத்தனை விஷயங்களுமே வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. மக்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணாங்க, போயிட்டாங்க. ஏன்னா இந்த மனுஷனெல்லாம் மாற்ற முடியாது, சரியான பைத்தியக்கார மனுஷன் இவன் நம்மளே பைத்தியம்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஏதோ பண்ணிக்கோப்பா அப்படின்னு எழுதி வச்சுட்டு ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. எது சொல்லணுமோ அது மட்டும் தான் எழுதி வச்சுருக்காங்க. அது கூட நீ நிறைய வந்து மாற்றிட்டாங்க. அவர் சொன்ன நிறைய விஷயங்கள், சித்தர்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் இன்றைக்கி மூடி மறைச்சிருக்கு. பட் சித்தர்கள் ரிட்டர்ன் ஆவாங்க, டைம் வருது. அதனால தான் நிறைய பேர் ஆன்மீகத்தை தேடுறாங்க. அதனால் ஆன்மீகத்தை தேடுற நிறைய பேருக்கு இந்த ஒரு வீடியோ உபயோகமாக இருக்கும். கிரியா வேணும் அப்படின்னு நினச்சா பத்தாது. கிரியா யோகத்தில் முழுமையாக பயணம் பண்ணணும். அந்த பயணம் பண்ணுற தைரியம் வேணும், தெம்பு வேணும். இது எல்லாமே இருந்தால் தான் கிரியா யோகா லைஃபுக்கே நம்ம வர முடியும். அதில் வந்து தன்னம்பிக்கை வேணும், அவ்வளோதான். தவிர ஆன்மீகம்னா வந்து இந்த கடவுளை வழிபாடு, அந்த குலதெய்வத்தை வழிபாடு, இது வழிபாடு, இந்த மாதிரி வழிபாடு நம்பிக்கை எதுவுமே இல்லை. ஆன்மீகம் என்பது ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளே போய் ஆறாயிர விஷயம், உள்ளே மூட நம்பிக்கைகளை இழந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. அதாவது வந்து விவேகானந்தர் வந்து அவர் வந்து ஒன் ஆஃப் த ஃப்ரீமேசன் சொல்கிறாங்க, இலுமினாட்டின்னு சொல்கிறாங்க. மகாவதார் பாபாஜி பார்த்தா இந்த முத்திரையை போடுறது இலுமினாட்டின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்கிற நிறைய பேருக்கு சொல்கிறாங்க. ஏதோ இலுமினாட்டி பற்றி எல்லாம் தெரிஞ்சிருச்சு, அதனால் நான் இதை பற்றி போடுறேன், அதை பற்றி பேசுகிறேன். இதெல்லாம் வந்து வீணா வம்பு. அந்த மகான்கள், மகாவதார் பாபாஜியில் பரங்கிப்பேட்டையில் பிறந்தவர் தான், தமிழர் தான் அவர். சுவாமி விவேகானந்தர் அவர் இந்த ஆன்மீகத்தில் இருக்கிற மூட நம்பிக்கைகள் எல்லாத்தையும் ஒழிச்சு காட்டணுன்றதுக்காக தான், அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒழிக்கணுன்றதுக்காக தான் அவர் அந்த யூஎஸ் போயிட்டு இத்தனையுமே வந்து ப்ரீச் பண்ணார். அதை நிறைய பேர் எப்படி நினைக்கிறாங்க, இது ஒரு சிஸ்டம், இது ஒரு நம்பிக்கையா. கடவுள் விஷயத்தில் நம்பிக்கை இருக்கிறவன் உருப்பட மாட்டான். நான் எழுதி கொடுக்குறேன் அவங்களுக்கு. இறைவன் விஷயத்தில் நம்பிக்கை இருக்கிறவன் உருப்பட மாட்டான். இறைவன் விஷயத்தில் தேடல் இருக்கிறவன் மட்டும்தான் இறைவனை கண்டுபிடிப்பான். அதுக்கு எவிடன்ஸ் தான் இத்தனை தமிழ் சித்தர்கள். பரமஹம்ச யோகானந்தர் ஒருத்தர், பாபாஜி ஒருத்தர், லஹரி மகாஷே ஒருத்தர், யுக்தேஸ்வர் ஒருத்தர், சாய்பாபா ஒருத்தர், இத்தனை பேருமே ப்ரூவ் பண்ணி போயிருக்காங்க. சித்தர்கள் இத்தனை பேருமே தியானம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. தியானம்னா இப்படி கண்ணை மூட்டு இப்படி உட்காரது கிடையாது, அது தூக்கம். தியானம்ன்றது குரு சொல்கிறபடி செய்யணும், குருவை கண்டுபிடிக்கணும் முதல்ல வாழ்க்கையில். அதுக்கு தான் மாதா பிதா குரு தெய்வம்னு சொன்னாங்க. ஸோ அதனால் உடனே வள்ளலார் தனி, அது தனி, வள்ளலார் தான் பெஸ்ட்டு, குலதெய்வம் தான் பெஸ்ட்டு, எத்தனை கடவுள்களாக உருவாக்குவீங்க? கடவுள் ஒன்றுன்றீங்க, நீங்களே 1000 உருவாக்குறீங்க. அப்போ இதனால தான் இத்தனை பேர் அடிச்சு சாகுறானுங்க. ஒரே தெய்வம் உனக்குள்ளே தான் இருக்குது, அதை எழுப்பு, அதை கண்டுபிடி. அந்த மாதிரி கண்டுபிடிச்சவங்க தான் இந்த குலதெய்வங்கள்லாம். அதனால தான் இன்றைக்கி நீங்கள் அதை தெய்வம்னு கும்பிட்றீங்க. ஆனால் அவங்க சொன்ன ப்ராசஸே வேறு. அந்த ப்ராசஸை நீங்களும் உட்காந்து செஞ்சு பாருங்கள். மன நிம்மதி வரலன்னு எனக்கு கேளுங்க. அந்த ப்ராசஸ்னால் ஏதோ 1 நாள் 2 நாள் இல்லை, லைஃப் லாங் 24 வருஷம் ஒரு ரொட்டீன். அது
லைஃபோடைய ரொட்டீன் அது. காலையில் எந்திரிக்கிறோம், பல் தேய்க்கிறோம், பர்பஸ் பல் தேய்க்கலன்னு நாரிடும். எங்கே போய் நீ ஹாய் கூட சொல்ல முடியாது, இவன் சொந்த பொண்டாடி கூட வராது. கரெக்டாக? அப்போ அப்பேற்பட்ட ஒரு பல் தேய்க்கணும் பர்பஸ் இருக்குல்ல, அதே மாதிரி தான் ஆன்மீகம். தினமும் ரெஃப்ரெஷ் பண்ணணும், நம்ம ஃப்ரீக்வன்சிஸை ரெஃப்ரெஷ் பண்ணணும். இதெல்லாம் பியூர் சயின்ஸ். டெய்லி எலக்ட்ரான்ஸ், டெய்லி ஆக்சிஜன் பியூரிஃபிகேஷன், கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணணும். இது நேச்சுரலாக நடந்தோன்னா இப்போ பல் விளக்காது. நேச்சுரலாக நடக்கும், பல் விளக்காது. அப்படியே உட்காந்துக்கோ, நேச்சுரலாக பசி தீந்துடும். நீ இப்போ சாப்பிடாது. எது மேனுவலாக செய்யணுமோ செய்யணும். நேச்சருன்றது டைஜஸ்ட் பண்ணுறதோ, நேச்சருன்றது அந்த சக்கரங்கள்லாம் வந்து அதுக்கேற்றபடி கரெக்டாக டைஜஸ்ட் பண்ணி, அக்னியை பற்ற வச்சு, நிலத்தை கம்மி பண்ணி, தண்ணீர் ரொப்பி, அதெல்லாம் அது கரெக்டாக அது ஃபுட்டு பார்த்துக்கும். அந்த சக்கரங்கள்லாம் கரெக்டாக பண்ணிக்கும். நம்ம பாடியில் எது நம்ம செய்யணுமோ மேனுவலாக செய்யணும். அந்த டிசிப்ளினை கொண்டு வரணும். இதை விட்டுட்டு எல்லாமே வந்து அந்த இது தான் பெஸ்ட்டு, தமிழர் கடவுள் தான் பெஸ்ட்டு, ஏன் இன்னும் இதுக்கே அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு குரூப்பு. ஸோ அவங்களுக்காக நான் இது பேசலை. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு உடனே தோணணும் இல்லையா, கரெக்டு தானே, இவர் சொல்கிறது தான் லாஜிக்காக இருக்குன்னு, அப்படின்றதுக்கு தான் இதை நம்ம பேசுகிறோம். ஸோ ஆன்மீகம் என்பது கற்றுக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். மறக்காமல் இந்த டீட்டெயில்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஸ்லாட்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்பீடாகவே ஃபுல்லாகுது. நிறைய பேர் வந்து நாங்கள் அக்ரிமெண்ட்டை வந்து உடனடியாக 24 ஹவர்ஸ்க்குள்ளே அக்ரிமெண்ட்டை ஃபில் பண்ணி அனுப்புகிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து இங்கே இடம் கொடுக்குறோம். இல்லை நான் அப்புறமா கொடுப்பேன், எப்போ வேணால் கொடுப்பேன்றவங்கள ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம். நீங்கள் காசுலும் கொடுக்க வேணால் ரிட்டர்ன் பண்ணிவிடும். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ டேக் கேர். ஹரி ஓம். நன்றி.